இவருக்கும் இனிய வணக்கம். சூப்பரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டிஎன்எஸ்டிசி உடைய ரிசல்ட் எப்பொழுது வெளியிட போறாங்க? இது குறித்து எல்லோ தரப்பிலிருந்து நிறைய கேள்விகள் நாளுக்கு நாள் வந்தவண்ண இருக்குங்க. போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் போராடிட்டு இருக்காங்க. காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக உயர்த்தப்படுமா? இதற்கு என்னதான் தீர்வு? இதை பற்றி இந்த வீடியோல ஒரு முழுமையான தகவலை நான் இப்ப சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்குங்க. மின்சார பேருந்துகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இயக்கப்பட்டு வருது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதனால காலி பணியிடங்கள் அதிக அளவுல தேவைப்படுது. போக்குவரத்து கழகத்துல அதிக அளவு காலி பணியிடங்கள் தினசரி தேவைப்பட்டுதான் இருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறையில போக்குவரத்து கழகத்துல அவுட் சோர்சிங் முறையில அதிக அளவு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. அவுட் சோர்சிங் முறைய பாத்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. இனிமே அவுட் சோர்சிங் முறையில ஆட்களை பணியில அமர்த்தக்கூடாது, புதிய நியமனங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போக பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரிச்சுதான் இருக்கு. போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள் எப்ப தொடங்கப்படும் அப்படின்ட்டு கேள்விகள் கேட்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் இதற்குண்டான தேர்வுகள் அறிவிப்பு கடந்த 2025 ஏப்ரல்ல வெளியிட்டு ஜூலைல தேர்வுகள் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான புதிய அப்டேட் இந்த நாள் வரை இன்னமும் சரியா வரல. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இதை அதிக அளவுல நிரப்பணும் அப்படின்னா புதிய பணி நியமனங்களை கொண்டு ஆகணும். டிரைவர் கம் கண்டக்டரை எந்த அளவுக்கு அதிக அளவு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. டிடிசி முறையில போக்குவரத்து பணியாளர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நியமிக்கிறேன் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே போக பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் அப்படியேதான் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் பீப்புளும் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்கு நாளுக்கு நாளா. எல்லாமே கருத்தில் கொண்டு பாக்குறப்ப டிடிசி முறை தான் நாங்க எடுத்துக்கோம் அப்படின்னு டிஎன்எஸ்டி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கட்டாப்பை உங்களுக்காக பிடிக் பண்ணிருக்கோம். இந்த கட்டாப் பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு ஆகுது. ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரி 20 மதிப்பெண்கள் இருக்கணும். அந்த மதிப்பெண்கள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி உடைய கட் ஆஃப் மார்க் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு பிறகு ஜிடி டிரைவர் கேட்டகரிக்கு பாக்குறப்ப 80, பிசிக்கு 75, பிசி முஸ்லீம் 76, எம்பிசி மற்றும் டிஎன்சி 71, எஸ்சி 70, எஸ்சிஏ 68, எஸ்டி 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸ்-சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட்டா வந்தா இவங்க எல்லாத்துக்குமே பேசிக்கா ஒரு 60 மதிப்பெண்கள் தமிழ்ல 70 இன்க்ளூடிங் இருந்துக்கணும். இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே இந்த எக்ஸ்-சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டிடியூட் ஆக்குறப்ப பேசிக்கா 60. கண்டக்டர் ஜிடிக்கு 81, பிசிக்கு 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி டிஎன்சி 24, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸ்-சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 60. டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் ஜிடி 75, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸ்-சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்தா 60. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு காமனா போயிடுச்சுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி நிச்சயமா ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 20 மதிப்பெண்கள் எதுல இருந்தாலும் சரி உங்களுடைய 20 மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில இருந்தா நிச்சயமா உங்களுக்கு பணி கிடைக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துல ரிசல்ட்டை நாம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.